Come, let us pray together. நாம் ஒருங்கிணைந்து நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். Heavenly Father, we come before you this morning. பரலோக தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளை வருகிறோம். May the Spirit of the Lord continue to minister to the hearts of the pastors here. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறதான சக ஊழியக்காரர்களோ இருதயங்களோடு நீ கிரியை செய்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக பேசும்படியாக ஜெபிக்கின்றோம். So we pray that we are praying for our nation, as we praying for each other, we pray that Spirit of the Lord continue to minister to this land. ஆண்டவரே, நாங்கள் ஊழியக்காரர்களாக நாங்கள் ஒன்றுபட்டு ஆண்டவரை ஜெபிக்கிற போது ஆவியானவர் எங்களை ஒரு மனப்பாட்டுக்குள்ள நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபி. In the name of Jesus, Lord, we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. Amen. This morning, I'll continue to share on the topic we left on last Friday. We want to talk about unity and humility. இந்த நாட்களில் உங்களுக்கு சொல்ல போற வேத வார்த்தை சொன்னா கடைசி வெள்ளி வாரத்தில் நாம் விட்டுதான அந்த பகுதி மீண்டும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காரியம் நடத்த விரும்புகிறேன். ஒற்றுமையும் தாழ்மை குறித்துதான வேத வார்த்தையின் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். Again, I want to say prayer is not only the matters of words, but also it's a matters of our heart aligning with God. இது ஜெபம் என்பது ஏதோ ஒரு வார்த்தை மாத்திரம் அல்ல, நம்ம இருதயத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிற சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு காரியமாகும். Aligning with God has two aspects. One thing is, are we pleasing to God? And second thing, are we walk according to the timing and seasons that God is working now? இதை ஒற்றுமையும் தாழ்மை என்று குறித்து பேசும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான காரியங்களை ஒருமானப்பாட்டோடு ஒருங்கிணைந்து தேவனோடு செயல்படுவதுதான் இந்த காரியத்தின் முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. No matter how we all know unity is needed in the body of Christ, and humility is something that needed for us to stand before men and before God. இன்றைக்கு உண்மையாக சொல்லப்போனால் இந்த ரெண்டும் ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷன் முன்பாகவும் நின்று ஊழியம் செய்வதற்கு இந்த ரெண்டு காரியங்களும் மிகவும் உகந்த ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. So the subtitle that we used last week is good for us to take a look again. Here says that when God's people walk in unity and humble surrender, prayer raises from earth to heaven and bring forth the response of revival. போன வாரத்தின் தொடக்கத்தினுடைய வார்த்தையை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு புதுப்பித்துக் கொடுப்பதை விரும்புகிறேன். அது என்னவெனில், தேவனுடைய ஜனங்கள் ஒற்றுமையிலும் தாழ்மையான கீழ்ப்படிதலும் நடக்கும்போது ஜெபம் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு உயர்ந்து புத்தியிருப்பின் பதிலை கொண்டு வருகிறது. Amen. So today we want to continue on point number 5. A humble heart is a vessel accepted by God. இன்றைக்கு உங்களோட விசேஷமாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், தாழ்மையான இருதயம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் பாத்திரமாக இருக்கிறது. We always remember that Jesus gave an example that there is a tax collector and the Pharisee is praying in the temple. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு வேதத்து மூலமா நாம் வாசிக்கிறோம். அதனால ஒரு பரிசேயனும் வரி வசூல் செய்கிறவனுடைய ஜெபங்கள் எப்படி தேவ ஆலயத்துல பிரதிபலனாக கிடைத்தது என்று சொல்லி உதாரணத்தோடு கர்த்தர் விளக்கமா சொல்கிற நிகழ்வை வேதத்துல வாசிக்கலாம். You know, the Pharisee pray, Lord, God, I give offering, I fast every week. I'm not as wicked or crooked like the tax collector. பரிசேயர் இப்படியாக நின்று அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த வரி வசூல் செய்கிறவனை போல அல்ல, நான் வாரம் இருமுறை உபவாசிக்கின்றேன், நன்றாக வேதத்தை வாசிக்கிறேன், நான் தேவனுடைய சபைக்கு நான் தவறால் வருகிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே முயற்சி கொண்டு பேசுகிறதை இந்த பரியாசன் ஜெபிக்கிறதை நம்ம வேதத்துல வாசிக்கலாம். But the tax collector, you know, he's living in the system where there's a lot of corruption. He just bow his head and he's hit on his chest and say, God, forgive me, I'm a sinner. இந்த வரி வசூல் செய்கிறவனாக இருக்கிற இந்த மனுஷன் இப்படி சொல்ல, ஆண்டவரே, எதுக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பதற்கு தகுதியானவன் கிடையாது, நான் ஒரு பாவி, என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே தேவ சமூகத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறதை நாம் இங்க பார்க்க முடியும். You see, God even Jesus say that this tax collector prayer was accepted before God
than compared to the prayer of a Pharisees, which is self-righteous. ஆண்டவர் என்ன இந்த இடத்துல 2 பேர குறித்து சொல்கிறார்ன்னா, அந்த பரிசேயனை காட்டிலும் இந்த டாக்ஸ் கலெக்டர் வரி வசூல் செய்கிறவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லி, அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறார். Can you imagine if, let's say, we put in today's context, pastors, your prayer and a businessman prayer. If Jesus say the businessman prayer is accepted more than a pastor's prayer, how you going to feel? இன்றைக்கு இந்த காலகட்டத்தில நான் இதனுடைய விளக்கத்தினுடைய காரியங்கள உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை நம்முடைய ஜெபமா இருக்கட்டும், இல்ல வ வணிகத்தை செய்கிறதான ஒரு மனுஷனுடைய ஜெபங்களை பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஜெபங்களை காட்டிலும் இந்த வணிக வசூல் செய்கிறவர் இந்த அதாவது அ வேலை செய்றவருடைய ஜெபங்கள் உகந்ததா இருக்கிறது என்று ஒரு வேளை ஆண்டவர் அவனை குறித்து மெச்சிக்கொண்டு பேசுவாரானால், ஊழியக்காரர்களாகிய நம்முடைய நிலைமை எப்படியா இருக்கும் என்று சற்று நாம் நிதானித்து யோசனை பண்ணி பார்க்கலாம். Let's measure the issue not by who has more wicked action or sinful action. Let's measure this matter with the attitude of heart. இது பெரிய ஒரு காரியமா இருக்காதபடி, இது மனுஷன இதயத்தோடு சம்பந்தப்படுத்துகிற ஒரு காரியமாக இது எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம மிகவும் தாழ்மையான ஒரு விளக்கங்களோடு இதை நாம உன்னிப்பாய் கவனித்து பார்க்கலாம். After 30 years ministering in the full-time ministry, then I realized that the more spiritual we are, I mean, the more we read Bible, the more we pray, the more we accumulate hours of spiritual practices, we prone to be arrogant or sometimes be self-righteous. உண்மையாகவே நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் நாம் ஊழியத்தின் அனுபவமாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டங்களில் எப்படி ஊழியம் செய்து வருகிறோம், எப்படி நம்முடைய இருதயத்தின் காரியங்கள் இருக்கிறது, எப்படி நாம் ஆண்டுக்கு முன்பாக காணப்படுகிறோம் என்பதை நாம் சற்று நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். Unless the more we reach out to God, the more we know the hearts of God, then only we will have a humble attitude. உண்மையாகவே கர்த்தரை நாம் சரியானபடி புரிந்து கொள்கிற விதத்துல நாம புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், உண்மையா சொல்றேன், நம்ம தாழ்மையும் நமக்கு எளிமையுமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம உள்ள காணப்படும். Yes, definitely in some aspect we are better than others, but the aspect we better than others shouldn't be the reason we become arrogant. உண்மையாகவே நாம் ஒரு வேளை மற்றவர்களை காட்டிலும் நாம தாழ்மையா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கூட நம் மூர்க்கமான ஒரு தன்மைக்குள்ளாக நாம் கண்டிப்பாகவே இருந்து விடக்கூடாது. Let's read James chapter 4 verse 6 says that God opposes the proud but give grace to the humble. வேதத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், தேவன் பெருமையில் நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. You see, God opposes the proud, meaning that the moment our attitude is arrogant, then our prayer, whatever we try to do, is not going to be accepted by God. பாருங்க, வேதத்தின் பிரகாரமாய் வாசிக்கும் பொழுது தேவன் பெருமையானவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையானவருக்கோ அவருடைய கிருபையை பெருக பண்ணுகிறார் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். And grace is given to the humble. So, the more we pray, every time we pray, the attitude of humble, the heart that is humble is so important. நாம் எப்பொழுதுமே மிகுந்த தாழ்மையோடு ஜெபித்து வருகிறோம். தாழ்மையோடு ஜெபிக்கிறார்கள் தான் தாழ்மையோடு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேத வார்த்தையில நாம் வாசிக்கலாம். And 1 Peter chapter 5 verse 5 to 7 says that clothe yourself, all of you, with humility towards one another, for God opposes the proud but give grace to the humble. Humble yourself, therefore, under the mighty hand of God, so that at the proper time he may exalt you. இந்த இடத்துல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 இந்த 2 வாசிகளை வாசிக்கலாம். அந்தபடி இளைஞர்களை மூப்பரு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. So God
want to exalt us or God want to answer our prayer, one of the very key attitudes we would really understand that God wants to walk along or cooperate with people who is humble. உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை நிராகரிக்காம அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல மிகவும் தாழ்மையாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை தேவன் கண்டிப்பாக உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். Let me throw you a question. I'm not throwing you a stone. I just throw you a question. That do you think that pastors definitely is humble? நான் உங்க மேல ஒரு கல் எறியவில்லை. ஒரே ஒரு சின்ன கேள்வியை மாத்திரம் கேட்கிறேன். ஊழியக்காரராக நாங்கள் இன்னைக்கு உண்மையாகவே நம்ம தாழ்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? What is your answer? Do you think that pastors must be very humble? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஊழியர்கள் எல்லாம் தாழ்மை தான் இருக்கணும்னு தான் நீங்க சொல்லுவீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா கொஞ்சம் எண்ணி I can பாருங்க. give you 100% answer. The answer is no. நீங்க எனக்கு தெரிஞ்ச பதிலே நீங்க 100க்கு 100 இல்லன்னு சொல்லுவீங்க. When my answer say no means it's not 100% every pastors are humble. 100 என்று சொன்னாலே அதுக்கான எல்லாமே 100 விதமான பாஸ்டர்களுக்கு தாழ்மையா இருப்பார்கள் என்று அர்த்தம் கிடையாது. Some are arrogant. Some are like attitude like Pharisees. ஒரு சிலர் ரொம்ப மூர்க்க கொண்டவர்களா இருப்பார்கள், கோப கொண்டவர்களா இருப்பார்கள். ஒரு சில விதர்கள் பரியாசகர் எப்படி இருக்கிறாரோ அப்படி கூட ஒரு சில ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் இருப்பது உண்டு. Then who is humble? அப்ப உண்மையாகவே யார் தான் தாழ்மையா இருக்கிறாரு? Up to you to discern. Are you humble today? இன்றைக்கு உண்மையாக உங்களே நீங்கள் நிதானித்து பாருங்கள், யோசனை பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? Why I say so? Because it's better we have this uncertainty to ask question. Am I humble? It's better than you to think that I'm definitely is humble than others. நான் இப்படி ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டும். நான் உண்மையாகவே தாழ்மையுள்ளவனா இருக்கிறேனா? மற்றவர்களை ஒப்பிடும்போது என்னுடைய தாழ்மை எப்படி இருக்கிறது? மற்றவர்களை காட்டிலும் மிகவும் நான் தாழ்மையா இருக்கிறேனா? இல்ல மூர்க்கம் உள்ள மனுஷனா இருக்கிறேனா என்பதை நாம் நிதானித்து தன்னைத்தானே சோதித்தறிவது நமக்கு உகந்ததாக இருக்கிறது. We try our best to be humble. We try to never think too high about ourselves. நாம் எப்பொழுதுமே நம்ம தம்மை தாழ்த்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு பொழுதும் நம்மை மேன்மைப்படுத்தியோ உயர்த்தி கொள்வதோ கிடையாது. We want to really pray, God, make us, change us more like you. ஆண்டவரே, உம்மை போல ஒரு தாழ்மையும் ஒரு எளிமையும் எங்களுக்கு வேணும். உம்மை போல நான் மாற வேண்டும் என்பதுதான் நாம் இன்றைக்கு வரைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Humility is not weakness, but a spiritual posture that gives God's space to work. தாழ்மை என்பது பலவீனம் அல்ல. அது தேவன் செயல்பட இடம் கொடுக்கும் ஆன்மீக நிலைப்பாடாகும். You see, God wants to work in our life, but you need to give room to Him. ஆண்டவர் நம்முடைய மத்தியில் கிரியை செய்ய விரும்புகிறார். அதுக்கு நாம் அவர் கிரியை செய்வதற்கு உரிய இடத்தை நம் ஆண்டவருக்கு கொடுத்தாக வேண்டும். When prayer mixed with pride, self-righteous or self-centered motive, it often fails to touch the heart of God. ஜெபம் பெருமை, சுயநீதி மற்றும் சுய நோக்கங்களுடன் கலந்திருக்கும் போது அது தேவனுடைய இருதயத்தை தொட தவறுகிறது. So when we fail to touch the heart of God, meaning that even our pray a long hours pray many prayer, but it doesn't, you will not answer by God. நாம உண்மையாகவே தேவனுடைய இருதயத்தை தொடக்கூடிய பட்சத்துல ஒருவேளை நம்ம அதிகமா நீண்ட நேரம் நாம ஜெபிக்கலாம், நீண்ட நேரம் ஆண்டவரோட இணைந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் இதை போய் கண்டிப்பா தொடாது. And that is why when we pray, we must always humble ourselves so that we can understand what actually God wants. உண்மையாகவே நாம் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இயக்கங்களை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம கூடிய மட்டும் நம்மை பொறுமையை அந்த தாழ்மைப்படுத்திக் கொள்வது நமக்கு மிகுந்த உகந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. Okay, to be humble in a personal capacity, you personally, is not that difficult. You can be humble. நீங்கள் உண்மையாகவே தாழ்மைப்படுத்திக் கொண்டு நீங்கள் தாழ்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிவையானால் அது ஒரு கடினமான விஷயமாக தோன்றாது. நீங்க கண்டிப்பா ஆர்வமாக தாழ்மையாக உங்களால கண்டிப்பா நிலை நிற்க முடியும். But the issue is you are a pastor,
Your job is not you become humble, but to bring the whole church, bring the whole community, bring this generation into humility. That is your ultimate job. பாருங்க, நீங்க வெறுமனையான ஒரு போதகராக மாத்திர இல்ல. சற்று எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் போதகராக இருக்கும் நிமித்தமாக உங்கள் சபையில் இருக்கிறதான எத்தனை ஆட்கள் விசுவாசிகளுக்கு அந்த எளிமையும் அந்த தாழ்மையும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அவளை நீங்கள் எளிமையும் தாழ்மையாக கற்றுக் கொடுப்பதற்காகவே நீங்கள் கண்டிப்பாக தாழ்மையா இருப்பது உங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. So you have to think that I'm not on my challenge is not about whether I'm humble. My challenge is I need to be first to be the example of humility, okay, to be humble, but I want to bring my whole church learn how to be humble. I want to bring the pastors fellowship how to be humble come before the Lord. நீங்கள் ஒன்று விஷயத்தை நீங்கள் சற்று நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு பெரிய ஒரு குழுவுக்கே, ஒரு விசுவாசிகளுக்கே நீங்கள் முன்மாதிரியா இருக்கிறதுனால, அவன் எப்பொழுதும் அந்த மன ரீதியான ஒரு தாழ்மை கொண்ட எண்ணங்களோடு அவளுக்கு இருக்க வேண்டும் என்பதன் ஒரு மையப்படுத்தி, நீங்கள் அவர்கள் முன்பாக தாழ்மையாக இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த கூட்டங்கள் நடத்தினாலும், எப்படிப்பட்டதான ஒரு நிகழ்வுகளை நடத்தினாலும், அந்த நிகழ்வுல நீங்கள் உங்களை தாழ்மைப்படுத்திக் கொண்டு, நீங்கள் எளிமையாக நீங்கள் காணப்பட வேண்டும். Your job is not to show others that you are humble. Your job is to bring others to humble to each other, to humble before God. நீங்கள் தாழ்மையாக இருக்கிறேன் என்பதாக மற்றவர்கள் முன்பாக நீங்கள் தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடிய அவசியம் கிடையாது. ஆனா, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையோடு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து எல்லாருக்கும் முன்பாகவும் நீங்கள் தாழ்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். And one day, God asked a prayer general. He asked the question is, what is better or what is greater than a holy man? ஒரு நாள் ஒரு எழுத்தாளரை பார்த்து ஆண்டவர் கேட்டாராம், உண்மையாகவே எது உண்மையான ஒரு தாழ்மைக்குரிய விஷயமாக இருக்கிறது? ஒரு உண்மையில ஒரு பரிசுத்தமா வாழ்வதற்கு எது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது என்பது ஒரு முறை ஆண்டவர் ஒரு இடத்துல இப்படி விளவினாராம், கேட்டாராம். The answer is a holy generation. The whole generation is humble before God. என்ன உண்மையான ஒரு பதில் என்னக்கா, முழு ஜனங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கிறது. We want to see our nation change, but it doesn't work when only you are humble. We must pray that whole generation, whole region, the churches, the body of Christ, humble and unite together. நாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீயும் நானும் மாத்திரம் ஒருமையாக நம்ம தாழ்மை இருந்தால் கண்டிப்பா முடியாது. நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு, உலகில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த தாழ்மையான ஒரு காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த தாழ்மையை குறித்து அவளோடு ஒரு உபதேசிக்க வேண்டும். அந்த தாழ்மையில அவள் நம்ம நடத்தப்பட வேண்டும். There is a spiritual principle. God is not seeking powerful prayers, but He's seeking for surrender hearts. ஆன்மீக கொள்கையினுடைய விளக்கத்தை பார்க்கலாம். தேவன் வல்லமையான ஜெபங்களை அல்ல, ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயங்களை தேடுகிறார். I believe that we all enjoy when the prayer is powerful, but God enjoy is the heart is surrender. உண்மையாகவே நாம நம்முடைய ஜெபம் ரொம்ப வல்லமையாக உள்ளதா இருக்கிறது என்பதை அதிலே நம்ம பெருமை கொட்டுப்படுகிறோம், அதுல சந்தோஷப்படுகிறோம். ஆனா கர்த்தர் எதுல சந்தோஷப்படுறதுன்னா, எந்த இருதயம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த இருதயம் ஆண்டுக்கு நேராக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட இருதயங்களை குறித்து தான் ஆண்டவர் சந்தோஷம் கொள்கிறவராக இருக்கிறார். A surrender heart, God can use it to do all things. ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இருதயங்களை தான் கர்த்தர் உண்மையாகவே நேசிக்கிறார். A powerful prayer can be very loud, can be very precise, but sometimes it doesn't touch the heart of God. வல்லமையான ஜெபம் என்பது அது விசேஷ விதமாக இருக்கிற போல இருக்கும். ஆனா அதுல ஆண்டவர் விருப்பம் கொள்ளுகிறது இல்ல, ஆண்டவர் அதுல தொடப்படுவது கிடையாது. Point number 6, that is unity and humility brings kingdom's breakthrough. ஆறாவது விளக்கத்தை நாம் பார்க்கலாம். ஒற்றுமையும் தாழ்மையும் ராஜ்ய திருப்புமுனையை கொண்டு வருகிறது. We always like to think, if I get enough people to pray, or I pray for long enough, or pray hard enough, earnest enough, then breakthrough will come.
உண்மையாகவே ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி நாம ஜெபிக்கிறோம்? எந்த விதத்தில அந்த ஜெபத்தை நாம மேற்கொள்கிறோம் என்று சொல்லி நாம சற்று விளக்கமாக எண்ணும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய ஜீவிதத்தில மாற்றங்கள் உண்டாகிறது. But breakthrough doesn't happen by one hero, okay? Breakthrough happens when the people come before God. ஒரே ஒரு தனி நபர் மூலம் ஒரு எழுப்புதல் உண்டாகாது, ஆசீர்வாதங்கள் உண்டாகாது. ஒரு ஒரு சமுதாயத்து நிமித்தமாக ஜனங்கள் ஒன்றுபட்டு கூடி ஆராதிக்கும் பொழுதுதான் ஒரு தேசத்திலேயோ, ஒரு நாட்டிலேயோ இப்படிப்பட்ட எழுப்புதல் காணப்படும். We know Acts chapter 2 mentioned about the Pentecost. So the Bible says when the day of Pentecost arrived, they were all together in one place and they were all filled with the Holy Spirit. நாம விசேஷமா இந்த எழுப்புதலை குறித்து நம்ம வேதத்துல வாசிச்சோம்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1, 2 இந்த வசனங்களை வாசிக்கும்போது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அவர் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. And they come in humility and they come and to pray and see the breakthrough, the Holy Spirit come. அந்த இடத்துல பாருங்க, அது ஒற்றுமையோடு, ஒரு ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பலமாய் இறங்கி வந்ததை அப்போஸ்தலர் Mi- 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். Minimum, some people say they waited before the Lord 10 days. Some people say they waited for the Holy Spirit 7 days. But minimum 7 days. 7 days, day and night, praying, and God's bring the breakthrough. ஒரு சிலர் 10 நாட்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் 7 நாட்கள் அவங்க இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டதா இருந்தார்கள் என்று சொல்றார்கள். அந்த 7 நாட்கள் ஜெபம் பண்ணிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் மத்தியில வல்லமையாக ஊற்றப்பட்டார். The Bible says in Psalms 24 verse 7 says that lift up your heads, O gates, be lifted up, O ancient door, that the King of glory may come in. சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், What, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். what is the gates? What is the entrance door? அநாதி கதவுகளே என்று சொன்னால் யாரு அதெல்லாம்? It is a group of elders, a group of watchmen, a group of gatekeeper that raise up their hearts together and God will come into that city. வாசல்களே என்று சொல்லும் பொழுது யாருன்னா, அது மூப்பர்களும், அதை காத்திருக்கிற ஜாமக்காரர்களும், ஜெபிக்கிறவர்களும் இதெல்லாம் தான் ஒன்றுபட்டு தான் அந்த வார்த்தை கதவுகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Sometimes we might think that we want to prophesy to a wooden door, an old door, a fort or fortress. நான் ஒரு சில நேரத்தில் இப்படி எண்ணி விடுகிறோம். நான் பார்த்து இந்த அதாவது கதவுகளை பார்த்து இந்த கட்டையிலான கதவுகளே என்று சொல்லி நம்ம அப்படி ஒரு சிந்தனையில நாம நினைத்து விடுகிறோம். Just give an example. If we prophesy, oh, Bangalore, the gates of Bangalore, raise up, lift it up, or entrance door of Bangalore, be lifted up. Who actually we are praying to? நான் உண்மையாகவே ஒரு விஷயத்தை நான் எண்ணிக்கொள்ளுங்கள். பெங்களூரை பார்த்து, பெங்களூர் கதவுகளே, வாசல்களே நீங்கள் உயருங்கள், திறவுங்கள் என்று சொன்னா, உண்மையாவே யாரை பார்த்து இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம்? கொஞ்சம் நிதானித்து பாருங்க. We are praying for the leaders in that city. We are praying for the key person of that city to be touched by God. நான் உண்மையாகவே யாரை கொண்டு யாருக்காக ஜெபிக்கிறது சொன்னா, அங்க இருக்கிற பட்டணத்துக்காகவோ, அங்க இருக்கிற மற்ற விஷயத்துக்காக அல்ல. அங்க இருக்கிற ஜனங்களுக்காகவும், மூப்பர்களுக்காகவும், எல்டர்லி பர்சனுக்காகவும், அங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு பார்த்து தான் எழும்புங்கள், ஜெபியுங்கள் என்று சொல்லி நாம தீர்க்கதரிசனம் சொல்லுகிறோம். It's only when they come together, gather together, then something will happen. நாம் எப்பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு ஐக்கியத்தோடு வரும்போதுதான் சில மாற்றங்கள், சில உயர்வுகள், எழுப்புதல்கள் உண்டாகின்றன. Spiritual leaders like church, an unified church or united church becomes the gateway for God's glory to enter a city. ஒற்றுமையான திருச்சபை தேவனுடைய மகிமை ஒரு நகரத்துக்குள்ள நுழையும் வாசலாக மாறுகிறது. When the church start to raise up, come in humility, pray, breakthrough will come. உண்மையாகவே சபை விழித்திருந்து அந்த எழுப்புதல ஜெபம் பண்ணுறோம்யானால் உண்மையான எழுப்புதல் அந்த பட்டணத்துக்கு கண்டிப்பா உருவாகிறது. So therefore, a humble community has become the vessel through which God releases His power.
தாழ்மையான சமூகம் தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்தும் பாத்திரமாக மாறுகிறது. Amen. So we must really understand the job of a pastor is not only we our personal humility, but it is to bring the church learn how to humble before God. உண்மையாகவே தனிப்பட்ட போதகருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விஷயத்துல பாத்திரம் வளர்கிறது அல்ல. ஒரு சமுதாயத்தோடு இணைந்து மற்றவர்களோடு இணைந்து ஊழியர்களாகி நம்ம செயல்படும் போதுதான் அந்த சமுதாயத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பும் ஒரு எழுப்புதலும் இந்த நாட்களில வருகிறதா இருக்கிறது. To think we are humble is always our problem. எப்பொழுதுமே நான் தாழ்மையாக இருக்கிறது அங்கதான் பிரச்சனையே. But to spell what is humble, that is our job. Because people need you to tell them which area we are not humble, which area we need to be more humble. You need to spell it out. நாம அதை ஒருமையாக நாம் எண்ணிக்கொள்ளாமல் அதை நம்ம வாய் திறந்து சொல்ல வேண்டும். எந்த இடத்துல நாம தாழ்மை இருக்க வேண்டும், எந்த விஷயத்துல நம்மை தாழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், இதனுடைய உள்நோக்கம் என்ன, காரியம் என்ன என்று சொல்லி விளக்கமாக நம் ஜனங்களுக்கு எளிமையாக புரிந்து வைத்துக் கொள்வதற்கான காரியங்களை நாம் நிதானித்து பேச வேண்டும். So when the church pray in unity, in humility, revival, transformations, and kingdom influence will be released. திருசபை ஒற்றுமையிலும் தாழ்மையிலும் ஜெபிக்கும் போது புத்துயிர் மாற்றம் மற்றும் ராஜ்யத்தின் தாக்கம் விடுவிக்கப்படுகின்றன. So in the past we learned why we need to pray. Sometimes we talk about how to pray, but the key is what kind of attitude, what kind of hearts to pray. That is very important. நாம் எப்படியாக நாம் ஜெபிப்போம், எப்படியாக ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நாம் இப்படியெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக தாழ்மை குறித்து அதனுடைய உண்மைக்கு ஏற்றாற் போல நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு நாம் ஜெபித்தாக வேண்டும். Revival is born where unity is pursued and humility is practiced. ஒற்றுமை தேடப்பட்டு தாழ்மை நடைமுறைப்படுத்தப்படும் இடத்தில்தான் புத்துயிர் பிறக்கிறது. So we must understand that we need to pursue unity, be harmony, loving one another, but at the same time practice humility. இதெல்லாம் ஒருமுனைப்பட்டு எங்க நம்ம உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறோம், எங்க அங்க தாழ்மை இருக்கிறோம், இப்படி எல்லாம் ஒருமுகப்படுத்தி நாம தேடி ஜெபிக்கும் போது தான் உண்மையாகவே ஒரு எழுப்புதல் நம்மத்திலே கடந்து வருகிறதா இருக்கிறது. So we are going to do a summary for this teaching for last Friday and also today. The first thing is unity gives prayer power, and humility causes prayer to be heard. போன வாரமும் இன்ற வாரமும் குறிப்பிட்டு பேசப்பட்டதான ஒரு தலைப்பு, குறிப்பிட்டு பேசப்பட்ட ஒரு நிகழ்வு என்ன சொன்னா, ஒற்றுமைக்கும் ஜெபத்துக்கும் வல்லமை கொடுக்கிறது, தாழ்மை ஜெபம் கேட்கும்படி செய்கிறது. I've been thinking about, when I see these words, thinking about solar assembly. When we gather people to pray, like in the solar assembly, it's not about what to repent, what to pray. It's about unity. It's about humility. நாம் ஒரு விஷயம், ஒரு தனிமையாக ஜெபிக்கலாம், இல்ல கூட்டமாக ஜெபிக்கலாம், எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் உண்மையாகவே தாழ்மையோடு ஜெபிக்கிறோமா, எளிமையுள்ளாக நம்ம ஜெபிக்கிறோமா, அப்படி நம்ம சமுதாயத்திலோ தனிப்பட்ட விஷயத்திலோ ஒன்றிணைந்து ஜெபம் பண்ணும்போது தான் தேவனுடைய மகிமையே நம்மத்துல வெளிப்படுகிறது என்பதுதான் ஒரு முக்கிய கருத்தாக உங்கள் மத்தில பேசிக் கொண்டிருக்கிறேன். God is not seeking a perfect church, but a church that is of one heart and surrendered. தேவன் சரியான திருச்சபையை தேடவில்லை, ஒரே இருதயத்துடனும் ஒப்பு கொடுக்கப்பட்ட திருச்சபையே அவர் தேடுகிறார். We might have our shortcoming, we might have our challenges, but if we are in one heart, we surrender to God, nothing is impossible. நமக்கு தனிப்பட்ட விஷயத்துல எந்த விதமான பிரச்சனை போராட்டம் இருக்கலாம், ஆனாலும் நம்ம சபை அங்கத்தினோடு சபை குழுக்களோடு ஒருமனப்பட்டு நம்ம தாழ்மையோடு ஜெபிப்போமானால் அங்கதான் கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் செயல்படுகிறவராக இருக்கிறார். Such corporate prayer can bring transformation to cities and renewals to nation. இத்தகைய கூட்டு ஜெபம் நகரங்களுக்கு மாற்றத்தையும் ஜாதிகளுக்கு புத்திர்ப்பையும் கொண்டு வர முடிகிறது. You need to prepare this vessel. You need to prepare such a people in your land. இப்படிப்பட்டதான ஜனங்களை உங்களுடைய தேசத்துல நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். After hearing so much of teaching about prayer, let me ask you a question. Have you prepared something better than what you have in the past?
நீங்கள் இப்படியெல்லாம் நம்ம கீழ்ப்படிதல் குறித்து, எளிமை குறித்து நாம் இதெல்லாம் பேசி வருகிறோம். உண்மையாகவே வருகிற நாட்களில இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? தாழ்மையோடு நான் ஊழியம் செய்ய வேண்டும், ஐக்கியத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பமும், எண்ணமும் உங்களுக்கு இருக்கிறதா என்று ஒரு நான் கேள்வி கேட்கிறேன். Right now, write down what you want your church to be. What do you want your pastor's group to be? And spell it out, write it down, and prepare it week after week, week after week, so that they will come to that point. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நீங்களும் உங்களுடைய சபைகளும் எப்படி ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும்? எப்படி நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும்? இப்படியெல்லாம் நீங்கள் அனுதினமும் எழுதி வைத்து ஒவ்வொரு வாரமும் நானும் என் சபையும் என் கூட்டாரும் தேவனுக்கு தாழ்மையா இருப்போம் என்ற அந்த எளிமையான ஒரு காரியங்களை தொடர்ந்து இருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். Let us pray. நாம் மட்டும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, give thanks to you for this morning. பரலோக தகப்பனே, இன்றைக்கே உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கின்றோம். People looking for big prayer, great prayer, but you are looking for a heart that's humble enough. You are looking for people that united, you stand in unity. ஆண்டவரே, இன்னைக்கு அநேக ஜனங்கள் வல்லமையான ஜெபங்கள் அது இப்படி என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனாலும் கூட நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டதான இருதயங்கள் இருக்கிறதா, ஒரு ஐக்கியம் இருக்கிறதா, ஒரு தாழ்மை இருக்கிறதா என்பதை மாத்திரம் நீங்கள் பார்க்கிற தேவனா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You are looking for people who are willing to surrender their heart before you. ஆண்டவரே, இன்றைக்கு உண்மையாகவே அவருடைய இருதயங்களை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு இருக்கிற ஜனங்களுடைய ஜெபங்களை தான் நீங்க கேட்கிறீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். I pray that all the works we done in the past, ஆண்டவரே, செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம். that is not in vain until, Lord, we surrender all to you. ஆண்டவரே, அது ஒரு நாளும் அது வீணு விருதாக போகாது. நாங்கள் என்றைக்கெல்லாம் எங்களை தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், அப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். We pray that the people that we win and brought them into salvation will be your disciple, will be humble before you. ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்து அது நிமித்தமா வந்திருக்கிறதான ஜனங்களை மீண்டும் ஒரு விஷயம் உம்முடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்து அது முழு இருதயத்தோடு கீழ்ப்படிந்தவளாய் உம்முடைய சமூகத்தில் இருப்பதற்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். Lord, we pray we'll become a vessel that can bring transformation to our nation. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல ஒரு மாற்றத்தினை கொண்டு வரத்தக்கதான ஒரு பாத்திரமாக இந்த ஜனங்களை எங்களை நீர் வரைந்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கின்றோம். We pray that this power of prayer can really pass down to the next generation. ஆண்டவரே, இந்த வல்லமையான ஜெபம், இந்த ஊழியமானது வருகிற சந்ததிக்கும் அது தொடர்ந்து போவதாக சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். That our young people will also catch the batons of prayer in humility and unity. ஆண்டவர் வருகிற நாட்களிலே இப்படிப்பட்டதான வாலிபர்களும் அந்த எளிமையின் கீழ்ப்படிதலை அறிந்து கொண்டு உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். And we pray all this in the name of Jesus, Lord, we pray. இந்த ஜெபங்களை எங்களை முற்றிலும் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபித்து முடிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. Amen. ஆமென்.